தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஜூலை மாதம் பிறக்க போகுது இல்லையா? இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பை நம்ம பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். மாதம் தொடங்கும் போது 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானோட வீட்டில் குருவோட போய் கூட போகிறாரு. இந்த இடத்துல தான் குருமங்கல யோகங்கிற யோகமும் கிடைக்க போகுது. அதோட சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு போகிறாரு. புதன் கடகராசியில் 30 நாளைக்கும் இருக்க போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மாதம் தொடக்கத்திலே வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் இருக்கார். இதில் கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த கேதுவால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ராகு மீனத்தில் குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு, சனி வக்கரமாகி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. எல்லாத்தை விட முக்கியம் குருமங்கல யோகங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 3ஆவது வீட்டில் இருக்கார், ரிஷபராசியில். அதாவது அசுர குருவான சுக்கிர பகவானோட வீட்டில் தேவகுரு போய் உட்காந்துருக்காரு. ராசிக்கு அதிபதி அந்த 3ஆவது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நன்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியாது. ஒன்றும் ஒரு பெரிய சிறப்பான இடம் அப்படின்னு கிடையாது. அதே நேரத்தில் உங்களோட ராசிக்கு 7 சனி நடக்குது. சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னா விரய சனி காலகட்டத்தில் என்ன தான் காசு பணம் இருந்தாலும் விரயம் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். 10 ரூபா கையில் காசு அப்படின்னு இருக்காது. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் கடனே வாங்காத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு லட்சியத்தோடு கோடு போட்டு வாழ்கிறவங்களா இருந்தாலும் 10 ரூபா கடன் வாங்க வச்சிரும். அதுதான் தலையெழுத்து. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, சமயத்துக்கு 10 ரூபா நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையை சனி பகவான் காமிச்சிருவார். அதாவது வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் தான்டா, நீ லட்சியத்தையும் குறிக்கோளையும் வச்சுக்கிட்டு அதை கிடைக்காமலாம் வாழ முடியாது, முடிவு நான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருப்பார். அப்போ எல்லா அவசரத்துக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வந்துடும். சில பேர் அதை புரிஞ்சும் நடந்துப்பாங்க. சரி, நமக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை, நம்ம ஏதாவது கடனை வச்சுக்குவோம் அப்படின்னு வேணும்னே ஏதாவது பொருளை வாங்கி கடனை வாங்கி அப்படியே வச்சுப்பாங்க. சரி, கடன் ஒன்று பேருக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு கமிட்மெண்ட்டோடு வாழ்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. இல்லை நான் கடனே வாங்க மாட்டேன், நேர்கோட்டில் வாழ்கிறேங்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவு வச்சு 10 ரூபா கடன் வாங்க வச்சுருவார். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ பலம் இழந்து போயிருக்கார் அப்படிங்கிறது நல்ல விஷயம். கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது குறையும். எப்படி தான் காசு வச்சுருந்தாலும் நமக்கு செலவு வந்துக்கிட்டு தானே இருக்குது. கைப்பணத்தை எண்ணி செலவு பண்ணுறோம், ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுறோம். அப்படியும் பார்த்தோம்னா 10 ரூபா பீரோவில் கொண்டு இருப்புன்னு வைக்க முடியல. பேங்கில் நம்ம அக்கௌண்ட்டில் எப்போ பார்த்தாலும் மினிமம் பேலன்ஸுக்கே கீழே தான் கிடக்கு அப்படிங்கிற நிலைமை மாறிடும். 10 ரூபா சேர்த்து வைக்கலாம். ஒரு 4.5 மாத காலகட்டத்துக்கு சனி வக்கரமாக இருக்கார் இல்லையா, இந்த ஜூலையிலேருந்தே ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கலாம். மறுபடியும் சனி பலம் அடைஞ்சு விரயத்துக்கு வராரு பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு 10 ரூபா மிச்சம் பிடிக்கலாம். அதோட இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். ராசிக்கு 2க்கும் அவர் தான் அதிபதி, 9க்கும் அவர் தான் அதிபதி, தன பாக்கியாதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் குரு பகவானோட 11ஆம் தேதி போய் சேர்றாரு. ஜூலை 11 3ஆவது வீட்டில் குரு பகவானை மங்களப்படுத்திடுறார். ராசி அதிபதி மங்களம் அடைகிறார். குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த 3ஆவது வீட்டில் இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறதால சகோதர உறவுகள் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க, உச்சம் தொடுவாங்க. சகோதரர்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். பெரும்பகுதி மீனராசிக்காரர்கள் சகோதர பாசங்கிறது கொஞ்சம் கூட. பாவம் என்ன பண்ணுறான், அண்ணன் என்ன பண்ணுறானோ, தம்பி என்ன பண்ணுறானோ, அக்கா என்ன பண்ணுறாளோ, நம்ம பொழப்பாவது பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது. அப்படி உள்ளவங்களுக்கு சகோதரர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லை அவருக்கு ஒரு வேலை இல்லாத இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்கலாம், இல்லை ஒரு சரியாக தொழில் அமையாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையலாம். இந்த மாதிரி உடன்பிறப்புகள் வகையில் நிறைய சுப செய்திகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம்.
அதோட பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி கிரகங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கு இந்த மாதத்தில் போயிடும். ஏன்னா இப்போ 4வது வீட்டில் சூரிய பகவான் இருக்கார். 17ஆம் தேதி அவர் கடகராசிக்கு 5வது வீட்டுக்கு போயிடுவார். அதுமாரி புதன் கடகராசியில் தான் இருக்கார். சுக்கிர பகவான் 7ஆம் தேதி கடகராசிக்கு போயிடுவார். இப்போ 5வது வீட்டில் முக்கிய கிரகங்கள் எல்லாமே ஒன்று கூடுது. புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது 5வது வீட்டில் இருக்குங்கிறதால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. படித்து முடிச்சுட்டு வீட்டில் பிள்ளைங்க இருக்குது, ஒரு போட்டித் தேர்வு எழுதுது, இல்லை ஒரு ஏதோ வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிள்ளைகளுக்கு இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுமாரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும். அதுமாரி படிக்க போன இடத்துல பிள்ளைங்க நல்ல பேர் எடுத்துகிட்டு வரும். உங்கள் பிள்ளை சூப்பராக படிக்குதுங்க அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் கூப்பிட்டு நம்மள்ட்ட சொல்லும்போது அப்படியே காதில் தேன் பாயிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இது மாதிரி புத சுக்கிர யோகமும் செயல்படுது அப்படிங்கிறதால இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு தான். பிள்ளைகளுக்கு திருமணமும் பண்ணி பார்த்துடலாம். திருமண வயசுல பிள்ளைங்க இருக்குது, வரன் பார்க்கணும் அப்படின்னு தொடங்குனீங்கன்னா டக்குன்னு வரன் தேடி வரும். நைட்டு பேசிட்டு உட்காந்துருப்போம் புருஷன் பொண்டாட்டி, பிள்ளைக்கு ஏதாவது பார்த்து முடிச்சு விட்டுறோம், 4 பேர்த்துக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து வைப்போம், சொந்த பந்தத்திட்ட சொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ஒரு மேட்ரிமோனிக்கு போகிறேன், ஒரு புரோக்கரை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு காலையில் கிளம்புனீங்கன்னா ஊட்ட தேடி அவங்களே வந்து நிற்பாங்க 4 சொந்தக்காரங்க. அப்பா ஒரு மாப்பிள்ளை ஒன்று இருக்குப்பா, இல்லை அங்கே ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, பேசி முடிச்சிடுவோம்மா பயலுக்கோ பொண்ணுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை தேடிக்கிட்டு வரும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த சனி பகவானும் வக்கரகதியில் இருக்காரு அப்படிங்கிறதால இப்போ நம்ம அப்படியே பேச்சுவார்த்தை ஆரம்பித்தா சனி பலம் அடைகிறப்ப நமக்கு விரய செலவு வரும். அதை சுப விரய செலவாக பிள்ளைகளோட திருமணத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம், எல்லாமே கூடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் சர்ப்ப தோஷத்தோட பிடியில் இருக்கீங்க, அது நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த சர்ப்பதோஷத்தில் பிடியில் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ராத்திரியில் கனவுல பாம்பு வரும், ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். காலையில் எழுந்திரிச்ச உடனே போய் பஞ்சாங்கம் பார்க்கறது, ஃபோனை எடுத்து நோண்டி இந்த கனவு வந்தால் என்ன பலன்னு பார்க்கறது, இதையெல்லாம் செய்வீங்க. அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு போயிட்டு வரலாம், அது நல்லது. இது கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு யோக பலம் பெற்ற ஒரு நாளில் சர்ப்பசாந்தி பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த சர்ப்பசாந்தி பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கலத்தரத்தில் கேது இருக்காரு, என்னதான் கேதை குரு பார்த்து புனிதப்படுத்தினாலும் கூட அந்த தோஷங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால சர்ப்பசாந்தி பரிகாரம் பண்ணிங்க. முடிஞ்சவங்க இந்த மாதத்தில் ஒரு தடவை திருநாகேஸ்வரம் இல்லைன்னா கீழப்பெரும்பள்ளம் 2 இடத்துக்கும் போய் ராகு கேதுகளை வணங்குங்க. முடியாதவங்க காளகஸ்தி போய் வணங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை முழுசாக கொண்டு வந்து கொடுக்கும். அதேமாரி ராசிக்கு 3வது வீட்டில் குருமங்கள யோகம் செயல்படுது பார்த்தீங்களா. ஒரு மனை வாங்கிறது, மனை விற்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கலாம். ஒரு அளந்து கல்லுகளில் போட்டுக்கிறேன், பங்காளிக்கு எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அளந்து போடுவோம் அப்படின்னு அளந்துக்கலாம். இல்லை ஒரு விவசாய நிலம் வச்சுருக்கேன்னா பக்கத்து வீட்டுக்காரனோட அடிக்கடி பஞ்சாயத்து, ஒரு வேலையை கீழே போட்டுக்கலாம். இப்போ போய் அளந்து வேலி போட்டோம்னா பிரச்சனை வராது. நல்லபடியாக அளந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக போய்க்கலாம். அதனால் பெரிய எந்த பாதிப்பும் இருக்காது. அதை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 9, 11 இந்த 3 வீட்டில் உழுவுது. 7ல் குரு பார்வை இருக்கும்போது மனைவியால் வருமானம் இருக்குது, மனைவி வழி சொந்தங்களால் 10 ரூபா பிரயோஜனம் இருக்குது. இது மாதிரி கூட்டு தொழில் செய்யணும், நண்பர்களோடு சேர்ந்து ஒரு முதல் போட்டு ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது பூமி சார்ந்த தொழில் இல்லைன்னா குடுக்கல் வாங்கல் சார்ந்த தொழில் செஞ்சிங்கன்னா அது இப்போ நல்லாயிருக்கும். இது மாதிரி 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குது, தந்தையாரால் ஆதாயம் இருக்குது. அதுமாரி 11லையும் குரு பார்வை இருக்குங்கும்போது செய்தொழில் செய்கிற வேலை 10 ரூபா லாபம் கூடுதலாகவே கிடைக்கும். மாதம் 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறோன்னா இந்த மாதம் ஒரு 1000 ரூபா சன்மானம் நமக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு 10 ரூபா நமக்கு கொடுத்து இதை வச்சு எதாவது பண்ணிக்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான உதவிகளும் கிடைக்கும். அந்த வகையில் எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எழுதி முயற்சிங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. மாற்றுத்திறனாளிகள் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ஜூலை மாதம் நல்ல மாதமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.